ஆகஸ்ட் மாசம் மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளியாகும் 2 படங்கள் கூலி படத்தோட வசூலுக்கு இடையூறா இருக்குமா? இந்த வருஷம் ஆரம்பத்துல இருந்தே பெரிய நடிகர்களோட படங்கள் வரிசையா ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. விடாமுயற்சி, குட் பேட் அக்லி, தக் லைஃப் போன்ற படங்கள் வெளியான நிலையில சில படங்கள் நடுநிலையான விமர்சனத்தை தான் வாங்குச்சு. இந்த நிலையில சூப்பர் ஸ்டார் ரஜினி அவர்களும் லோகேஷ் கூட்டணியில உருவாகி வரும் கூலி படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வெளியாகி இருக்கு. இந்த படத்தை பார்க்கறதுக்கு ரசிகர்கள் வெறித்தனமா காத்திருக்காங்க. இந்த படத்துல எக்கச்சக்க நட்சத்திர பட்டாளமே நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படியும் 1000 கோடி வசூல் செய்யும்னு ரசிகர்கள் மற்றும் படக்குழுவினர் எதிர்பார்க்கிறாங்க. கூலி திரைப்படத்தோட ப்ரீ புக்கிங் அமெரிக்கால சில நாட்களுக்கு முன்னாடி ஓபன் செய்யப்பட்டது. இதுவரைக்கும் ப்ரீ புக்கிங்ல மட்டுமே 4.5 கோடி வசூல் செஞ்சிருக்கு. கண்டிப்பா கூலி திரைப்படம் ரிலீஸுக்கு முன்னாடி மாபெரும் அளவுல ப்ரீ புக்கிங்ல சாதனையும் படைக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. படம் ரிலீஸ் ஆக இன்னும் சில வாரங்களே இருக்கு. அதனால படக்குழுவினர் தீவிர ப்ரமோஷன்ல இறங்கி இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் கூலி படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில கலந்துட்டு வராரு. இந்த நிலையில லோகேஷ் கனகராஜ் அவர் படிச்ச கல்லூரி கோவையில இருக்கும் பிஎஸ்ஜி கல்லூரிக்கு ப்ரமோஷனுக்காக போயிருக்காரு. இங்க அவரோட கிளாஸ் ரூம்ல இருந்த பெஞ்ச்ல அமர்ந்து லோகேஷ் போட்டோ எடுத்து எக்ஸ் தளத்துல வெளியிட்டு இருக்காரு. இதுல பேக் டு வேர் ஆல் தி லேர்னிங் பிகன்னு குறிப்பிட்டு அவர் எமோஷனலா பதிவிட்டு இருக்காரு. இப்படி கூலி திரைப்படம் 1000 கோடி வசூல்னு காத்துட்டு இருக்கு. ஆனா இடையூறா வார் 2 படமும் அன்னைக்கு வெளியாகி இருக்கு. ரித்திக் ரோஷன் மற்றும் ஜூனியர் என்டிஆர் நடிப்புல இந்த படம் உருவாகி இருக்கு. வார் 2 படமும் பான் இந்தியா படமா ரிலீஸ் ஆகி இருக்கு. 2 படமே ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகிறதுனால கூலி படத்தோட வசூல் சிக்கல் ஏற்படுமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.